எடப்பாடி பழனிசாமி ஃப்ரிட்ஜ் தர போறாராமாங்க. ஆமா, ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தா நாங்க ஒவ்வொரு அரிசி ரேஷன் அட்டை வச்சிருக்கிற நபர்களுக்குமே ஃப்ரிட்ஜ் இலவசமா வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அதிமுக தேர்தல் வாக்குறுதியில அறிவிச்சிருக்காரு. அதாவது அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு வீட்லயுமே நாங்க ஃப்ரிட்ஜை ஃப்ரீயா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இதை ஃபர்ஸ்ட் கேட்கும்போது எப்படி தெரியுமா இருந்துச்சு? காமெடியா தாங்க இருந்துச்சு. ஏன்னா முன்னாடி ஏடிஎம்கே கிரைண்டரு மிக்சி எல்லாம் தந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா எந்த வீட்லயுமே கிரைண்டர் பெருசா கிடையாது. எல்லார் வீட்டுக்கும் கிரைண்டர் வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தான் டிவியுமே. டிவி கொடுக்கும்போது பெருசா நிறைய வீட்டில் வந்து டிவிகள் கிடையாது. அந்த டிவி கொடுக்கும்போது ஓகேவா இருந்துச்சு. ஆனால் ஃப்ரிட்ஜ் எல்லா வீட்டுக்கும் ஃப்ரீயாக தருவேன் அப்படின்னு சொல்றது ரொம்பவே மோசமான காமெடியான ஸ்ட்ராட்டஜி தாங்க. ஏன்னா ஒரு ஃப்ரிட்ஜுடைய விலை 15,000 30,000 தான். அதை யார் வேணா வாங்கிக்கலாம் காசு சேர்த்து வச்சு. அப்படி இருக்கும்போது ஃப்ரீயாக தருவேன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அதுக்கு பதிலாக நீங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தலாமே. ஒரு 15,000 30,000 போட்டு இஎம்ஐல கூட எங்களால் ஃப்ரிட்ஜ் வாங்க முடியாதா? இதுக்கு பதிலாக வேற ஏதாவது தரலாம்ல. தமிழ்நாட்டு மக்களை இப்போ வரைக்கும் முட்டாள நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியால் மட்டும்தான் இப்படியான ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுக்க முடியும். சரி, ஓகே மக்களை, நீங்க சொல்லுங்க, ஃப்ரிட்ஜ் இலவசமா தரதால நன்மையா இல்லையா, இல்லை இந்த ஃப்ரிட்ஜ் தரது வந்துட்டு மோசமான வாக்குறுதியா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.